Taste the Daily. தமிழகத்தில் நிதி நெருக்கடி நிலவுகிறதா என ஸ்டாலின் அரசிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் அரசை வழிநடத்தும் விதம் சரியில்லை என கடுமையாக சாடியது. பொது விநியோக திட்டத்திற்கு சமையல் எண்ணெய் சப்ளை செய்து வரும் நிறுவனத்திற்கு ஸ்டாலின் அரசு 200 கோடி ரூபாய்க்கு மேல் தொகையை வழங்காமல் அடுத்த டெண்டர் கோரும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதை எதிர்த்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி அரசை நம்பி சப்ளை செய்த நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டிய தொகைகளை வழங்காமல் இருப்பது எதை காட்டுகிறது? வழங்க வேண்டிய தொகைகளை வழங்க வேண்டாம் என அரசு நினைக்கிறதா அல்லது மாநிலத்தில் நிதி நெருக்கடி நிலவுகிறதா என சரமாரியாக கேள்விகளை எழுப்பினார். ஆட்சிக்கு வந்தது முதல் ஜனநாயகத்தையும் நிதி நிலைமையையும் அடியோடு சீரழித்துள்ள விடியா திமுக அரசிற்கு நீதிமன்றம் தினம் தினம் குட்டு வைப்பது ஸ்டாலினின் நிர்வாக திறமையின்மையை காட்டுவதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். திருவாரூரில் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தியை குறைந்த விலைக்கு எடுப்பதாக கூறி விவசாயிகள் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி ஏலம் விடப்பட்ட நிலையில் அதிகபட்ச விலையாக 77 ரூபாய் வரை எடுக்க விலைப்பட்டியல் ஒட்டப்பட்டிருந்தது. ஆனால் உள்ளூர் வியாபாரிகள் அதிகபட்சமாக 53 ரூபாய் முதல் 55 ரூபாய் வரை மட்டுமே எடுப்பதாக தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசு டிஜிட்டல் தராசு முறையை விடுத்து பழைய தராசு முறையை பயன்படுத்தி எடை போடுவது ஒரு மூட்டைக்கு 30 ரூபாய் வசூலிப்பதால் விவசாயிகள் மிகுந்த நஷ்டமடைவதாக வேதனை தெரிவித்தனர். கிடையாது. ஒரு 50 கிலோ தூக்கி வச்சா 53 கிலோ இருந்தாலும் அது 50 கிலோ தான். இடையிலேயே எங்களுக்கு சரியான ஒரு இது கிடையாது. எலக்ட்ரானிக்ஸ் திராசு ரொம்ப வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ டெக்னாலஜி வந்துட்டு இவங்க கேட்டால் எங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் திராசு வந்து வைக்க முடியாது, நாங்கள் பழைய அந்த படிக்கல் போட்டு வைக்கிற திராசு தான் வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கிராம் கணக்கில் கேட்கல, எங்களுக்கு சரியான விலையும் சரியான எடையும் வேணும்.